இல்லை நீ நானே கிளியராக சொல்லிடுறேன், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இல்லை ஆண்டி, என்னோட ஹஸ்பண்ட் இப்படி தான் இருக்கணும்னு எனக்கு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இப்படின்னா எப்படி? இப்படின்னா ரொம்ப பாசிட்டிவாக, கேரிங்காக, எமோஷ்னலாக, எமோஷன்ஸை மட்டுமே பெரிய விஷயமா பார்க்குற ஆளை தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் நான் சொன்ன இந்த விஷயத்துக்கும் உங்கள் பையனுக்கும் சம்மந்தமே இல்லை ஆண்டி. இந்த சின்ன வயசுலயே நீ அதை எப்படிம்மா கண்டுபிடிச்ச? சின்ன சின்ன விஷயத்த வச்சுதான் ஆண்டி. அன்னைக்கு ஒரு நாள் இவருக்கு மெசேஜ் அனுப்பிச்ச, காலையிலேருந்து நடந்து நடந்து ஷாப்பிங் பண்ணி காலெல்லாம் ஒரே வலிக்குதுன்னு. அதுக்கு இவர் என்ன தெரியுமா ரிப்ளை அனுப்புறாரு? என்னடா அனுப்புன? ஒமேகா 350 காலையில் ஒன்று நைட் ஒன்று. பாத்தீங்களா? ஆனா நான் டோட்டலா வேற மாதிரி எதிர்பார்த்தேன். ஐயோ கால் வலிக்குதா, இப்ப மட்டும் நான் உன் கூட இருந்திருந்தா வாமா ஒரு டீ போட்டு கொடுத்துருப்பேன், உன் கால் அழுத்தி விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்ற ஹஸ்பண்ட் ஆண்டி எனக்கு வேணும். மாத்திரை எழுதி கொடுக்குற டாக்டர் வேணாம் ஆண்டி. வீட்டில் ஒரு டாக்டர் இருக்கிறது நல்லதானம்மா? டாக்டர் வேணும்னா வெளில 50 ரூபாய் ஃபீஸ் கொடுத்துட்டு போய் பாத்துக்கலாம் அங்கிள். அதுக்குன்னு கல்யாணம் பண்ணிட்டு கூடயே வச்சுக்க முடியுமா? நாளைக்கு வீட்டுல தண்ணி பிரச்சனை வரும்னு பிளம்பரை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? கரெக்ட். நீங்க எப்பவும் போல சைலண்டாவே இருங்க அங்கிள், நான் ஆண்டி கிட்டே பேசிக்கிறேன். மினி, நீ தான் தப்பா சென்ஸ் பண்ணிட்டு அவரை தப்பா நினைக்கிற. நீ எனக்கு புத்தி சொல்லாத. அண்ணி அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கல. அவளை கல்யாணம் பண்ணிக்காத, கல்யாணம் பண்ணிட்டா காலம் பூரா அவளுக்கு அடிமையா இருக்குன்னு எத்தனை தடவை சண்டை போட்டாரு.